ஆர்சிபி இந்த 4 ஃபாரினர்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். ஓப்பனர்ஸ் ஃபில் சால்ட் வித் த கிங் விராட் கோலி. நம்பர் 3 தேவ்தத் படிக்கல். நம்பர் 4 ரஜத் பட்டிதார் த கேப்டன். நம்பர் 5 ஜிதேஷ் சர்மா. நம்பர் 6 டிம் டேவிட். நம்பர் 7 ரொமேரியோ ஷெப்பர்ட். நம்பர் 8 குணால் பாண்டியா. நம்பர் 9 புவனேஸ்வர் குமார். நம்பர் 10 ஜாஷ் ஹேசல்வுட். நம்பர் 11 யஷ் தயால். இம்பேக்ட் பிளேயர் வில் பி த லெக் ஸ்பின்னர் ஷுயாஷ் சர்மா. ஹேசல்வுட் இன்ஜுரினால ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ஆட முடியலனா எல்லாரும் ஜேக்கப் டஃபியை ஆட வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் ஜேக்கப் டஃபி ஆட மாட்டேன். இந்தியா vs நியூசிலாந்து சீரீஸ் அண்ட் வேர்ல்ட் கப்லேயே நம்ம பார்த்தோம், ஜேக்கப் டஃபி நிறைய ரன் கொடுக்குறாரு இந்தியன் கண்டிஷன்ஸில். அவர் நியூசிலாந்து கண்டிஷன்ஸில் நல்லா போட்டுட்டு இருந்தார், நிறைய விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் இந்தியன் கண்டிஷன்ஸில் நிறைய ரன் கொடுக்குறாரு. ஸோ ஐ வில் பிளே நுவான் துஷாரா அஹெட் ஆஃப் ஜேக்கப் டஃபி. இப்போ நிறைய பேர் எங்கடா பெத்தல் பிளேயிங் 11ல் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆர்சிபி இந்த 4 ஃபாரினர்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்போ பெத்தல் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, சப்போஸ் ஃபில் சால்ட் ஓப்பனிங் 5 to 6 கேம்ஸில் அடிக்கலைன்னா மேபி பெத்தலை ஓப்பன் பண்ண வைக்கலாம், ஃபில் சால்ட் ட்ராப் பண்ணிவிட்டு. பெத்தல் லாஸ்ட் சீசன்லேயே 2 to 3 கேம்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாரு வித் விராட் கோலி. அண்ட் அதில் ஒரு 50 கூட அடிச்சிருப்பாரு அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக அவங்க சால்ட்டை ட்ராப் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் பிளேயிங் 11ல் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. வெங்கடேஷ் ஐயரா தேவ்தத் படிக்கலான்னு பார்த்தா இப்போ ரீசன்ட் ஃபார்மு போன ஐபிஎல்லையும் வெங்கடேஷ் ஐயர் ஒன்றும் பெருசாக பண்ணலை. அண்டு இப்போ ஸ்மாட்லேயும் ஒரு மேட்ச் தான் அடித்தார். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வச்சு தேவ்தத் படிக்கல் பிளேயிங் 11 நான் போட்டிருக்கேன். அண்ட் ஃபார் யஷ் தயால் லைக் டு ரைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக மங்கேஷ் யாதவ் இருக்கார். ஸோ இதுதான் ஏன் பிளேயிங் 11. உங்கள் பிளேயிங் 11 என்ன? அண்ட் இந்த தடவை ஆர்சிபி திரும்பவும் ஜெயிப்பாங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி எல்லா டீம்ஸ்க்கும் பிளேயிங் 11 அண்ட் ஐபிஎல் பற்றி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஹர்ஷா எக்ஸ்ப்ளோர்ஸ் இந்த ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட யூடியூப் சேனல் லிங்க் பயோவில் இருக்குது, அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.